இன்று பிப்ரவரி 5ஆம் தேதி தை 23ஆம் தேதி புதன்கிழமை பீஷ்மாஷ்டமி தினம். இன்று நாம் நமது பித்ருக்களுக்கும் பீஷ்மருக்கும் தர்ப்பணம் செய்தால் 7 பிறவிகளில் நாமும் நமது பித்ருக்களும் செய்த பாவங்கள் நம்மை விட்டு விலகி போகும். மேலும் நம்முடைய வாழ்வில் நிச்சயம் சுபிட்சம் ஏற்படும். மகாபாரத குருஷேத்திர போர்க்களத்தில் உடல் முழுவதும் காயங்கள் அடைந்த அவர் உத்தராயண புண்ணிய காலத்தில் உயிர்விட தீர்மானித்து அஷ்டமியன்று பீஷ்மர் உயிர் துறந்தார். அதனால் அன்றைய தினம் பீஷ்மாஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது. உயிர் பிரியவிருந்த நிலையில் பீஷ்மர் விஷ்ணுவை வேண்டிக் கொண்டதால் அருகில் இருந்த கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய விஸ்வரூபத்தை பீஷ்மருக்கு காட்டி அருளினார். அந்த சமயத்தில் பீஷ்மர் அருளியதே விஷ்ணு சகஸ்ரநாமம் ஆகும். அப்போது மோட்சம் அளிக்கும். உத்தராயண காலம் ஆரம்பமாகிவிட்டதால் பீஷ்மர் தன்னுடைய உயிர் பிரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். ஆனால் பாண்டவர்களுக்கு எதிராக அவர் செய்த பாவச் செயல்களால் உயிர் பிரியவில்லை. எனவே தன்னுடைய உடலை எரிக்கும் சக்தியை சூரிய தேவனிடம் இருந்து பெற்று தருமாறு வியாசரிடம் கேட்டுக்கொண்டார். உடனே வியாசரும் சூரிய சக்திக்கு நிகரான எருக்கு இலைகளைக் கொண்டு பீஷ்மரை அலங்கரித்தார். இதையடுத்து நிம்மதியடைந்த பீஷ்மர் தியான நிலைக்கு சென்று மோட்சம் பெற்றார். மிக்க நன்றி. வாழ்க பல்லாண்டு.